ஹாப்பி மார்னிங். நான் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சூப்பு தான் பண்ண போகிறேன். பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் என்ன சூப்பு பண்ண போகிறேங்கிறது. ஆமாங்க, சுவரொட்டி சூப்பு தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். இது பிளட்டு கம்மியானவங்களுக்கு, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களை யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது. இந்த சுவரொட்டி மேலே வெள்ளையாக மெல்லிஸாக ஒரு ஸ்கின் இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் குக் பண்ணணும். அதை நம்ம நார்மலாக எடுத்து அவ்வளோ ஈஸியாக வராது. அதனால் நான் ஒரு சட்டியில் தண்ணி வச்சு அதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சுவரொட்டி அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். இப்போ சூப்பு ரெடி பண்ணுறதுக்கான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பழுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கறிவேப்பிலை, மல்லி இலை, அப்புறம் முழு பெப்பரை நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூடவே இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போது தண்ணி நல்லா சூடு ஆறி இருக்கும். எடுத்து அந்த சுவரொட்டியை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். நம்மளால் மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ண முடியாது. அதே ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்தோன்னா அது கொஞ்சமாக ஹார்ட் ஆயிடும். அந்த டைமில் நம்ம மேலே இருக்க ஸ்கின்னை ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கலாம். அதனால தான் சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறது. நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணுறப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்போது ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த சூப்பை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டி ஸ்டவ்வில் வச்சு அது நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துருக்கேன். கூடவே எடுத்து வச்ச ஜீரகம், எடுத்து வச்சுருக்கிற சோம்பு சேர்த்து அதை கருக விடாமல் வறுத்து எடுத்துடலாம். இப்போது நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துட்டேன். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்க வாரத்துக்கு 2 நாள் இந்த சூப் எடுத்துக்கிட்டாலே போதும், நல்ல ரிசல்ட் தெரியும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். இந்த சூப்பை கர்ப்பிணி பெண்களும் பயன்படுத்தலாம், அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட போகிறேன். 2 to 3 மினிட்ஸ் விட்டால் போதும், வெங்காயம் நல்லாவே வதங்கிடும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அது கூட ஆட் பண்ணிட்டேன். கூடவே இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே கிளறி விடலாம். வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இடித்து வச்சுருக்க பெப்பரை சேர்த்துட்டேன். கூடவே மல்லி இலை, கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை, கறிவேப்பிலை, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள். பிளட்டு கம்மியாக இருக்குது, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் அலோபதி மருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சுவரொட்டி யூஸ் பண்ணலாம். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, பிளட்டு கம்மியாக இருக்கிறவங்க அதுக்காக என்னென்ன ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம், கீரை வகைகள் சேர்த்துக்கலாம், அதை பார்த்து நம்ம ஃபுட்டு வழியாக அதை சரி பண்ணிட்டோன்னா இன்னும் நல்லது. இப்போது நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சுவரொட்டியை சேர்த்துட்டேன். நானும் சுவரொட்டி இதுவரை ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கும் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிற பிரச்சனை இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். சுவரொட்டி வெந்துருச்சு. இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருவோம். நான் இன்றைக்கி 5 சுவரொட்டி எடுத்திருக்கேன். அதனால் 750 ml to 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 750 ml வாட்டர் தான் எடுத்திருக்கேன். இது அது கூட சேர்த்துக்கலாம். நாம் எத்தனை பீஸ் சுவரொட்டி எடுக்கிறோமோ அத்தனை பீஸுக்கு அளவாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் நான் வெங்காயம் வதக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தோம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு
உப்பு நான் சேர்த்துட்டேன் இதில். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 5 to 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூப் நல்லாவே கொதிச்சு பர்ஃபெக்டாக சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவரொட்டியை வேறு எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லான்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சூப்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.